ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு அப்படி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கோஸும் இட்லியும் தான். ஸோ கத்திரிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கத்திரிக்காயாக வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ கடுகு எண்ணெய் விட்டுருக்கேன். குக்கரில் தான் நான் வைப்பேன் எப்போவுமே. ஸோ கடுகு நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவீங்க. ஸோ நான் என்னோடய விதம் என்னோடய ஸ்டைல் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ கடுகு போட்டாச்சு. அதே மாதிரி அதில் கொஞ்சம் பச்சை மிளகா, நான் வந்து இந்த பஜ்ஜி மிளகா இருந்தது, ஸோ அதையும் சேர்த்து போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகா, 2 வெந்தயம். ஸோ 2 வெந்தயம் போடுறதுனால என்னென்னா மனம் கிடைக்கும். ஸோ அதனால் வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். ஸோ பெருங்காயம் போட்டுட்டு இது நல்லா இதுவானதுக்கப்புறம் கத்திரிக்காவை போடணும் நம்ம. ஸோ இது வந்து ரோஸ்ட் ஆகும். நான் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 2 கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். ஏங்கிறது அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, ஸோ இதை போடுறோம். வேணுங்கிறத போட்டுட்டு பேலன்ஸ் நீங்கள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு 4 பேருக்கு இவ்வளோ கத்திரிக்காய் போதுங்கிறதுனால நான் இவ்வளோ போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஸோ மஞ்சள் பொடியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இது ஆல்ரெடி நான் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா கரைச்சிக்கணும். இதை நல்லா கரைச்சிட்டு ஸோ புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி விட்டுருங்க. சரிதா, கெட்டியாக கரைச்சி விட்டுட்டு வேணுங்கிற தண்ணி நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் ரொம்பவும் தண்ணியாகிடுச்சுன்னா உங்களுக்கு கவலைப்பட வேணாம், கடலை மாவு நம்ம கரைச்சி விடுவோம் ஃபைனலாக. ஸோ இதை நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆகினதுக்கப்புறம் இதை கரைச்சி விட்டாச்சு. பாருங்கள், நான் 2 தடவை புளி தண்ணி விட்டுருக்கேன் நல்லா இதுவாகணும்னு சொல்லிட்டு. இதை நல்லா கலரிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கடலை மாவு கரைச்சி விட்டுருக்கேன். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி சுட சுட இட்லி அப்புறம் கொசு. ஸோ இந்த ஸ்டேஜில் குக்கரை நான் ஓப்பன் பண்ணியாச்சு 3 விசில் விட்டு. ஸோ பாருங்கள் கொசு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கடலை மாவை வந்து நல்லா அதில் விட்டுருவேன். இப்போ கொதிக்கிறப்போ இந்த பாருங்கள், இப்படி விட்டாச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த கொசு. ஸோ இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு என் பொண்ணு தான். ஸோ அவளை தான் நான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒரு நிமிஷம் இல்லைன்னா அரை நிமிஷம் கொதிச்சா கூட போதும். ஸோ கொதிக்கிட்டதை பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோஸ். இதை பார்த்தீங்களா, கொதிச்சு வெளில அந்த கலரே, அந்த புளி தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே. ஸோ நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கோஸை இது மேலே ஊற்றுறேன். நல்லா இதை விட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ விட்டுட்டு என் பொண்ணுக்கு ஒரு வாய் இப்போ டேஸ்ட் கொடுக்க போகிறேன். உத்தரக்குட்டி எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள். ஸோ சாப்பிட்டு சொல்லு, எப்படி இருக்கு சொல்லு. சூப்பராக இருக்காடா. ஓகே, இப்போ இந்த மாதிரி கோஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். பசங்கள்லேருந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஆர்த்தி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஆர்த்தி குத்தாலம் ஆர்த்தி விலாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சே பாய் புத்ரா.